முகில் கதைகள். வணக்கம். இன்னைக்கு உலக பெண் குழந்தைகள் தினம். இந்த நாள் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா பெண் குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். குழந்தைகளே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான். அதுலயும் பெண் குழந்தைகள் கொஞ்சம் சிறப்பானவர்கள். ஏன்னா பெண் குழந்தைகள் இருக்கிற வீடு எப்பவுமே ரொம்ப கலகலப்பா இருக்கும். பெண்கள் இல்லாத வீடு கலை இழந்திருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வீட்டோட அழகே பெண்கள் தான். அந்த வீட்ட அழகா வச்சுக்கிறதும் பெண்கள் தான் அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த நாள்ல ஒரு அழகான கதைய உங்க கூட பகிர்ந்துக்க நான் விருப்பப்படுறேன். ஒரு அழகான வீடு. அந்த வீட்ல கிறிஸ்மஸ் பண்டிகைய கொண்டாடுறதுக்காக எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. அப்பா பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சுகிட்டு இருக்காரு. வேலை செய்றதுனால அவருக்கு ரொம்பவே களைப்பா இருக்கு. ஒரு பக்கம் இவ்ளோ வேலைகளையும் நம்ம மட்டுமே செய்ய வேண்டி இருக்கேங்கிற கோபமும் வருது. அந்த நேரத்துல அவங்க வீட்ல இருக்கிற அவரோட பொண்ணு ஏதோ ஒரு பொருள எடுத்து ஏதோ செஞ்சுட்டு இருக்கா. அத என்னன்னு பாக்க போனவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா, அடுத்த நாள் கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கறதுக்காக அவர் ரொம்ப சிறப்பான தங்க நிறத்தால் ஆன ஒரு தாள வாங்கி வச்சிருந்தாரு. அந்த தாள வச்சு அந்த பரிச பொதிஞ்சு கொடுத்தா, அத வாங்கிக்கிறவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நெனச்சு அத அவர் வாங்கி வச்சிருந்தாரு. அத குழந்தை எடுத்த உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. குழந்தைய ரொம்ப கோவமா திட்டிட்டாரு. குழந்தையோட முகம் ரொம்பவே வாடி போச்சு. இருந்தாலும் அது அவங்க அப்பா கிட்ட இந்த தாள மட்டும் நான் உபயோகப்படுத்திக்கிறேன்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டதுனால, அந்த அப்பாவும் சரி வச்சுக்கோ அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் பரிசுகள பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த அப்பா, அம்மா தங்களோட குழந்தைக்கு சந்தோஷமா பரிசு குடுத்தாங்க. அந்த குழந்தை ஒரு பரிசு எடுத்து அவங்க அப்பா கையில குடுத்தது. அத பார்த்த உடனே அவங்க அப்பாக்கு, "இதுதானே நேத்து நம்ம குழந்தை எடுத்து வச்சு விளையாடின அந்த தாள்" அப்படின்றது ஞாபகத்துக்கு வந்தது. தன்னோட அப்பாவுக்கான பரிச தான் அந்த பொண்ணு, அந்த தங்கத்தால ஆன தாள வச்சு பொதிஞ்சிருக்கா. தன்னோட அப்பாக்கு சிறப்பான பரிசு குடுக்கணுங்கிற எண்ணத்துல அந்த குழந்தை அந்த வேலைய செஞ்சிருக்கு. இத பார்த்த உடனே அவங்க அப்பாக்கு மனசு கஷ்டமாயிடுது. ச்சே! நம்ம மேல பாசமா ஒரு பரிசு கொடுக்க வந்த குழந்தைய போய் நம்ம திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பரிசு இருக்கிற அந்த பெட்டிய திறந்து பார்க்குறாரு. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இத பார்த்த உடனே அவருக்கு கோவம் வந்துருது. "என்ன நீ பரிசெல்லாம் குடுத்துருக்க, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லையே!" அப்படின்னு கேட்கிறாரு. இத கேட்ட உடனே அந்த குழந்தைக்கும் கோவம் வந்துருது. "என்னப்பா நீங்க? இதுக்குள்ள நான் என்னோட பறக்கும் முத்தங்கள ஒண்ணொன்னா சேகரிச்சு வச்சிருக்கேன். இது உங்க கண்ணுக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இத கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு புல்லரிச்சு போயிடுது. "என் மேல உனக்கு இவ்ளோ அன்பா?" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகள எடுத்து கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கிறாரு. அந்த குழந்தையும் ரொம்பவே சந்தோஷப்படுது. பாத்தீங்களா? இந்த குழந்தை தன்னோட அப்பாவுக்காக எவ்ளோ சிறப்பான ஒரு பரிசு குடுத்திருக்கு அப்படின்னு. பெண் குழந்தைகள் இருக்கிற வீடே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும். தன்னோட பிஞ்சு கைகளால அப்பாவுக்கு சாப்பாடு பரிமாறணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களா இருக்கட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறமும் தன்னோட அப்பாவ பத்தி பெருமையா பேசுற பெண்களா இருக்கட்டும், இந்த உலகமே பெண்கள மையமா கொண்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல பெண் குழந்தைகள போற்றி பாதுகாப்போம். உலக பெண் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். நன்றி.